மாநகராட்சியினுடைய நடவடிக்கைகள் குறித்து 3 மாதத்துக்கு ஒரு முறையேனும் நான் ஆய்வு நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ஏற்கனவே 2 கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இடையிலே கொஞ்சம் நாட்கள் கேப் விழுந்திருக்கிறது. எனவே மீண்டும் இப்பொழுது இந்த கூட்டத்தை நடத்தினோம். மாநகராட்சியை பொறுத்தவரையில் மேயர், துணை மேயர், கமிஷனர் அவர்களும் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஆட்சி நகர்ந்த கலெக்டர் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நந்தகுமார், நம்முடைய கார்த்திகை அவர்களும் மற்றவர்கள்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அதிகாரிகள், முக்கியமாக அதிகாரிகளை கூப்பிடாமல் சாலை வசதி, குடிநீர் பிரச்சனை, விளக்கு, ஃபைல்கள், சில இடங்களில் டிலே ஆகிற சமாச்சாரம், இவைகளையெல்லாம் குறித்து பேசினோம். எங்கள் சார்பில் நாங்கள் எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் கமிஷனர் அவர்கள் ஒரு நல்ல பதிலை தந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதிகாரிகளுடைய குறைகளை சுட்டிக்காட்டி அவர்களெல்லாம் நீ திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டுகோள் விட்டிருக்கிறோம். எனவே மீண்டும் ஒரு முறை ஒரு 3 மாதத்துக்கு பிறகு நடைபெறும். அதற்குள்ளாக நாங்கள் இன்றைக்கு என்னென்ன சொன்னோமோ அதை செய்து காட்ட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம். பாதாள சாக்கடை திட்டம் விரைவாக முடிச்சிருவோன்னு சொன்னீங்க. நீங்கள் இது வரைக்கும் அது ஃபினிஷாக என்ன சார்? 90%. அதான் அவங்களுக்கு அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம். அதில் பல்வேறு காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கோம். மாநகராட்சி முழுக்கவே குப்பை கூலங்களாகவே இருக்கு சார். முழுக்க அள்ளப்படுறது இல்லை சார். என்ன செய்ய போறீங்க சார்? அதான் அதையும் பேசினோம். காரணம், வேலூரிலே நிறைய குப்பைகள் சேர்க்கிறது. அது எங்கே கொட்டுவது என்பது அந்த குப்பைகளை எங்கே கொட்டுவது என்பதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு ஊரிலும் குப்பைகள் சேருகிறது. அந்த குப்பைகளை கொட்டுவதற்கே அவர்களுக்கு சில இடங்களை தடுமாறுகிறார்கள். இவ்வளவு பெரிய வேலூரில் குப்பைகள் அதிகமாகத்தான் சேருகிறது. அவற்றுக்கெல்லாம் எங்கேயாவது கொட்ட வேண்டும். எங்கே கொட்டுவது என்பதுதான் பிரச்சனை. அதுக்காக அதை பற்றி கொஞ்சம் நேரம் அதிகம் எடுத்து கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஆகினால் ஒரு 4-5 ஐடியாக்களை சொல்லி இருக்கிறார்கள். அவைகளெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறார் என்பதை பார்க்கவும். ஜூன் மாதம் மேட்டூர் அணை திறக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டாவது. டெஃபினட்டாக சார், முல்லை பெரியாரில் அந்த டேம் ஒர்க்கு பண்ணுறது கேரளா அரசுக்கிட்ட ஒப்படைச்சாங்க. இப்போ நம்ம எந்த அளவில் பணி தொடங்கியிருக்காங்களா இல்லையா? நாங்கள் போட்ட சுப்ரீம் கோர்ட்டில் பயங்கரமான இது போட்டிருக்கார். உடனடியாக அந்த 7 மரங்களை வெட்டணும், பேபி டேம் கட்டணும், வண்டி எந்த விதமான பொருளும் போகும் வரும், இதில் எதிலையும் தலையிடக்கூடாது என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட். ஆமாம், அவங்க நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென்பண்ணையில் வந்து கர்நாடகா அந்த ரசாயன கழிவு நீரை வெளியிடுறாங்க. அது என்ன நடவடிக்கை நம்ம மாநிலம்? சார், ஒன்றை வச்சுங்க, நாட்டில் ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையாருக்கு உள்ளாண்டின மாதிரி குப்பையை கொட்டுறவன், கொழு கொட்டுறவன் எல்லாம் எங்கள் ஆற்றுல தான் கொட்டுறான். ஏன் இந்த பாலாறு இப்போ என்ன ஆச்சு? நீங்கள் வேலூர்லேருந்து பக்கம் வேலூர்லேருந்து இப்படி தான் போனோம். தண்ணி காங்கனூர் கீழே எல்லாம் தண்ணி கெட்டு போயிடுச்சு. அதனால் அதே மாதிரி வாணிபாடி, ஆம்பூர்லேருந்து வரும்போது கெட்டு போயிடுது. நம்மளாவது எப்போ தண்ணி வர்றது? தென்பண்ணையில் எப்போ தண்ணி வந்தது? ஆக காவேரியிலேயே கலக்கிறது நிலைமை உருவாகி இருக்க. அதனால் எவ்வளோ தூரம் சொல்லி இருக்கிறோம், அது என்ன செய்ய முடியாமல் இருக்கும். காவிரி நதிநீர் ஆணையம் வந்து தண்ணி திறக்க சொல்லியிருக்காங்க கர்நாடகா அரசு. இது வரைக்கும் ஏதோ திறந்தாங்களா? அவங்க நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீர் வழங்கியிருக்காங்களா? இப்போ அவங்களுக்கு அவங்க பக்கமே 40
பர்சன்ட் தான் இருந்தது. இல்லை அவங்களோட டேம்களில் இவர் திடீர் 2 நாள் பெய்ஞ்ச மழையில் தான் எக்கச்சக்கமாக தண்ணி வந்திருக்கு. அவங்க நமக்கு தகுதி விட்டுருக்காங்க. நமக்கு 90 அடி தான் இருக்குது, 120 அடியில். அதனால் பண்ணணும். வருது இல்லையா சென்னைக்கு, அதில் சட்டத்துக்கு புறமா மோட்டர் போட்டு கர்நாடகா இதில் ஆந்திராவில் எடுத்துடுறாங்க. அது ஏதாவது அந்த முதல்வர் கடிதம் இதை தடுக்க நடவடிக்கை இல்லை அவங்க அக்ரிமெண்ட்லேயே அவங்களுக்கு தண்ணி எடுத்துக்குவாங்க. அதை பற்றி கவலை கிடையாது எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு. நமக்கு கொடுக்க வேண்டிய பார்டரில் கொடுக்கும்போது அளவு சரியாக கொடுக்கணும். அவங்களுக்கு அது அந்த அக்ரிமெண்ட்லேயே ஒரு இது இருக்குது, அவங்க மேட்டு விளாடும். சார் வேலூர் மாநகராட்சி எப்படி சரி செய்யணும்? தொடர்ந்து புகார் போயிட்டே இருக்கு சார் சம்பந்தமாக. அது மேயராக இல்லையான்றதில்ல, எல்லாருடைய வார்டுகளில் அந்த நிலைமை இருக்கிறது. அதுக்காகத்தான் எல்லாரும் அது பரிகாரம் ஒன்று கண்டு கொண்டு இருக்கிறோம். பேருந்து நிலையம் மிக மோசமான நிலையில் இருக்கு சார். புதிய பேருந்து நிலையம் சுத்தமாக தான் அது பள்ளத்தில் கட்டிட்டு போட்டான் போன ஆட்சியில். அங்கே வாட்டர் பாட்டில் எல்லாமே ரேட் அதிகம், எல்லா பொருளுமே ரேட் விற்கிறாங்க. கேட்டால் வந்து நாங்கள் பகடி கொடுக்குறோம், எல்லாருக்குமே பணம் கொடுக்குறோம், அதனால தான் இந்த ரேட் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூடி இருக்கிற கடைகளை தர போட்டி குறைவாக இருக்கும். ஓஹோ, நீ தான் அது நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்தான் யாருன்னு இப்பொழுது அதிகாரிகள்லாம் இருக்காங்க, கலெக்டர் இருக்காங்க, அதிகாரிகள் கேட்டதெல்லாம் பார்த்தாங்க, நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. இருக்கிற ஒரே ஒரு பார்க்கே மூடியாச்சு. அங்க இருக்கிற வந்து ஓட்டியாரில் இருக்கிற பார்க்கும் மூடியாச்சு. எந்த ஒரு இப்போ வந்து என்டர்டெய்னிங்க்கு எந்த வேலையும் இல்லை. புது மாநகராட்சி வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே கைவிடப்பட்டிருக்கே தவிர புதுசா எதுவுமே மக்கள் பயன்பாட்டுக்காக சதுப்பேரி 19 கோடி கொடுத்துருக்கோம். பொழுதுபோக்கு பார்க் எல்லாம் மாநகராட்சி நிர்வாகமும் சரி, சட்டமன்ற நிர்வாகமும் சரி, ஏதாவது வந்து திறப்புழா, கடை திறப்புழா அது மாதிரியான ஒரு விழாவில் தான் பார்க்க முடியுது. மக்கள் பிரச்சனைகளை வந்து நேரடியாக போய் சந்திச்சிருக்காங்களா? யாரு நீங்க கேட்குற பத்திரிகையாளர் கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம் ப்ளீஸ். இருந்தாலும் கவுன்சிலர்களாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்களாக இருந்தாலும் தினம் தினம் மக்களை சந்திக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தினம் போய் எல்லா பகுதியும் பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு மிக தவறான குற்றச்சாட்டு. கடை திறக்கிறதுக்கு போகிற கூட்டம்லாம் அது 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கூட்டம். இப்போ நாங்கள் எல்லா மக்கள் பணிக்கு போகிறோம். விதண்டாவாதமா கேள்வி கேட்காது. எந்த தடுப்பு நடவடிக்கை, தண்ணீர் தேங்காம இருக்க தடுப்பு நடவடிக்கைகள் என்ன எடுப்பீங்க? மழை காலம் தொடங்கிடுச்சு இல்லையா சார்? சென்னை மாநகராட்சி மற்ற இடங்கள்ல தண்ணி தேங்கிறதுக்கு என்ன, போக்குவரத்து தண்ணி தேங்காம இருக்க என்ன நடவடிக்கை? மான்சூன் பெரிய மான்சூன் பணம் நிறைய ஒதுக்கி இருக்காங்க. இப்போ நிறைய வேலை செய்துட்டு இருக்கோம், எல்லா இடங்களும் செய்திருக்காங்க. பேசுங்க சார். உங்களை மட்டும் இல்லை, பிரகாஷ் இருங்க சார். பாபநாசம் உள்ளிட்ட அணைகள் வந்து நிரம்பிட்டு வருது. கடுமையான மழை இன்னும் பெஞ்சிட்டு தான் இருக்குது. அது கண்காணிச்சுட்டு இருக்கிறோமா? அங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோம் சார்? எதுக்கு மழை பொழிவு பொறுத்து? மழை பொழிவு தண்ணி கொஞ்சம் நேரம் வெளி முழுவதும் அதிகமாக திறந்து விடுவோம். இப்போ எடப்பாடி சொல்லியிருக்காரு சார், முதல்வர் ஸ்டாலின் டெல்லி போயிட்டு வந்ததை பற்றி. நானும் தலைவர் தான்ன்ற பேச்சில் தான் முதல்வர் போயிட்டு வந்திருக்காரு. அவர் தமிழ்நாட்டுக்கான நிதியை வாங்க போல குடும்ப நிதியை வாங்க போயிருக்காரு. கூடிய சீக்கிரம் வந்து ஊழலுக்கான முறையான தண்டனை வந்து திமுக அனுபவிக்கும்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருக்காரு. இப்படி நான் அவர் எடப்பாடி ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சிக்கு தலைவராக எதிர்கட்சியாக இருந்தவர். அவர் இப்படி ஒரு ஃபில்த்தி சார்ஜை பேசுவார் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா உங்கள் ஆட்சியிலேருந்து ஊழலுக்கான ஆட்சி, இதற்கான தண்டனை உங்களை காப்பாற்ற முடியாது, தண்டனையிலும் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு கடுமையாக. ஆமாம்மா, கொடனும் அடுவலையும் எங்கள் கேஸ் தான் நடக்குது. சட்டத்துறைக்கு பதவி ஏற்றிருக்கீங்க, நீதிமன்றங்களுக்கு புதிய கட்டிடங்கள் போன முறை நீங்க சட்டத்துறை அமைச்சராக இருக்கும்போது கட்டி கொடுத்தீங்க. ஆமாம், இப்போ நிறைய வாடகை கட்டடங்கள் இருக்குது. சொந்த கட்டிடங்கள் மாற்ற ஏதாவது நடவடிக்கை? இப்போ தானே எடுத்துருக்கேன், யோசித்து பார்க்குறேன்.